ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்டா உப்புமா. கொஞ்சம் நெய் விட்டு ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துட்டு நல்லா வறுபடணும். நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை எடுத்து வச்சுட்டு பேந்த ஒரு தாச்சியை வச்சு கருவேப்பிலை, கடுகு, பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி போட்டு பேந்த எனக்கு தேவையான மரக்கறியெல்லாம் எடுத்துருக்கேன் போட்டிருக்கேன். உங்களுக்கும் தேவையான மரக்கறியை போட்டு நீங்களும் நல்லா வதக்கி கொள்ளலாம். என்னென்ன மரக்கறி தேவையோ நீங்கள் வதக்கி கொள்ளலாம். இந்த நல்லா வதங்கியதும் உப்புமாவுக்கு தேவையான தண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். நான் கொஞ்சம் பாலும் விட்டுருக்கேன், கொஞ்சம் டேஸ்ட் தூக்கலாக இருக்கணுமெண்டு. அப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி பாலையும் சேர்த்து விட்டு கொஞ்சம் உரைப்புக்கு எவ்வளோ உரைப்பு தேவையோ அவ்வளோ மிளகாத்தூளை போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்தோடனே ரவையை கொட்டி நல்லா கிளறணும், கைவிடாமல் கிளறணும். கிளறி எடுத்தால் உப்புமா ரெடி. டேஸ்டியான சுவையான உப்புமா ரெடி. பை பாய். சப்ஸ்கிரைப்.